இந்த மனநலம், மனநோய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பெரிய ஐடியா இல்லை. அதாவது ஒரு நிறைவேறாத ஆசைகள், நமக்கு இது ஒன்று நிறைவேறல, அதே சிந்திச்சு அதே மைண்ட் செட் ஆகி அதே மாதிரி மைண்டை வந்து ஓடி அதுக்கு உண்டான நோய் வந்துடும். அதான் தெரியுது. அதனால அந்த மூளை வேலை செய்யாது, ரோடு வர உட்காருது, யார் அனாத மாதிரி இந்த மாதிரி. உடம்பு மனசு ஒண்ணுதான். அப்போ உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மனசுலயும் பதிவாகுது. எனக்கு தெரியாதுப்பா. மனநிலை சரியில்லாம இருக்காங்க, ரோட்ல போயிட்டு நிறைய படிச்சு வரணும், அறிவு இல்லாம போகுது. ஸ்கிசோஃபீனியா, மனசிதைவு நோய் அப்படி ஒரு நோய், இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மென்டல் இல்னஸ் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? மென்டல் இல்னஸ் பிரெயின் டேமேஜ் ஆகிறதுனால சம்திங் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு கேள்விப்பட்டதில்லை, அது வரையும் கேள்விப்பட்டதுல. அவரா பேசுவார், அவரா அந்த பழைய நினைவு கதையெல்லாம் பேசுவார். இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, என்ன ஏமாற்றிட்டான். ட்ரீட்டபிள் மீசம் கவுன்சிலிங் போனால் ட்ரீட்டபிள் நான் நினைக்கிறேன். ஓகே, டிபெண்ட் லைக் அது எவ்வளோ சிவியராக இருக்கோ அதை பொறுத்து. மென்டல் டிசார்டர் இருக்காங்க, இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒய்ஃப் ஃபேமிலியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன பிரச்சனையால் மனநோய்னா அதான் பிள்ளைங்க கவனிக்காது, சாப்பாடு போட வழி இல்லாது, எவ்வளோ பேர் ரோட்ல இருந்து சுற்றி நிற்கிறாங்க. வீடு இல்லை, வீட்டிலேருந்து விரட்டி இருப்பாங்க. அது சூழ்நிலை நம்ம தெரியறதில்ல. சில பேர் குடும்ப பிரச்சனை இருக்கும், சில பேர் கஞ்சா போல போட்டு யாரும் சேர்க்காது தோற்ற வச்சு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். அதுக்கேற்றவங்க அவங்க கூட சப்போர்ட்டா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எடுத்து போய் சேர்த்தா சரி பண்ணலாம். கண்டிப்பாக குணப்படுத்தலாம். மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது இந்த மனநல ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு சரி பண்ணலாம். சரி பண்ணலாம். ஹாய், ஜூலை 25 ஸ்கிசோஃபீனியா அவேர்னஸ் டே இன்னைக்கு. ஸோ ஸ்கிசோஃபீனியானா என்ன? தமிழில் மனச்சிதைவு நோய்னு சொல்லுவாங்க. மனச்சிதைவு நோய்னும் போதே நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை. ஒரு நம்மளோட மனசே சிதைஞ்சு போயிருக்கு, அதை தான் மனச்சிதைவு நோய் சொல்கிறோம். இதில் இந்த மாதிரி டிசீஸில் இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? தனக்கு தானே பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, கற்பனையான நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சுப்பாங்க. என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு யாரோ செய்வினை வச்சுருக்காங்க, என்னை மட்டும் யாரோ டார்கெட் பண்ணுறாங்க, என்னை வந்து யாரோ இன்டர்நெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபோன் மூலயமா என்னை ட்ராக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா குளிக்க மாட்டாங்க, பல்லு தேய்க்க மாட்டாங்க, அவங்களோட செல்ஃப் ஹைஜீனிக்கே வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்ஓரியன்டாக இருப்பாங்க. அவங்களோட தாட்ஸே வந்து செஞ்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும். அவங்களால கிளியராக யோசிக்க முடியாது, கரெக்டான விஷயங்களை எமோஷ்னலாக அவங்களால டெலிவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்கிசோவில் சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஏன் ஒரு அவேர்னஸ் டே எடுத்துகிட்டு வரணும்? ஏன்னா நிறைய மக்களுக்கு ஸ்கிசோஃபீனியானா என்னன்னே தெரியல. ஸோ நம்ம வந்து நிறைய மனநல பாதிக்கப்பட்டவங்கள ரோட் சைடில் பார்த்துருப்போம். ஸோ அவங்க தனக்குத்தானே பேசிப்பாங்க, அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே நம்மளாம் பயந்து ஓடுவோம். அவங்கள ஒரு மனுஷனாகவே நம்ம கன்சிடர் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள துரத்துறது, கல்லூட்டு அடிக்கிறது, இல்லை வீட்டில் இந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய தப்புகள் வந்து மக்களிடையே பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மூட நம்பிக்கையை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. கடவுள் நம்பிக்கைன்றது வேற, நோய் வேற. பட் நம்ம இது ரெண்டுத்தையுமே போட்டு குழப்பிக்கிறோம். கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சூனியம் வச்சிருக்காங்க, செய்வினை வச்சிருக்காங்கன்னு நாங்களே நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். உங்கள் ஃபேமிலி நிறைய செலவு பண்ணுறாங்க, லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறாங்க, நிறைய செய்வினை பொம்மை அது இது நிறைய செலவு பண்ணிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அதுக்குள்ளே நோயோட தன்மை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பீக்கில் போயிடுது, நோய் வந்து ரொம்ப அதிகமாயிடுது. ஸோ இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஸ்கிசோ பேஷண்ட்டாலையும் நம்மள மாதிரி ஒரு நார்மல் லைஃப்பை வந்து வாழ முடியும். அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு, ப்ராப்பரான கவுன்சிலிங்கு. ஸ்கிசோக்கு மெடிசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்கிசோஃபீனியா பேஷண்ட்ஸுக்கு மாத்திரைகள் ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, சர்டைன் பீரியட்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஃபேமிலிக்கும் நம்ம எஜுகேட் பண்ணுறோம். பட் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க? வீட்டில் போய் மானிட்டர் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த அவசர காலத்தில் யாராலையும் அவங்க ஒருத்தரை பார்த்துக்க முடியல, அவங்கவுங்க ஓடுறதுல தான் குறியாக இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்கிசோ பேஷண்ட்டை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு மெடிசன்ஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். பட் நிறைய ஸ்கிசோ பேஷண்ட்டு மெடிசன் எடுத்துட்டு
வேலைக்கு நிறைய போகிறாங்க. இப்போ சின்ன சின்ன வேலை, சூப்பர் மார்க்கெட்டில், பெட்ரோல் பங்க்கில் நாங்களே அதை சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புங்க, அவங்கள ஐடியெல்லாம் வீட்டில் உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றின அவேர்னஸ் நோயாளி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இருக்க மாட்டேங்குது, காமன் பப்ளிக்குக்கும் இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்றாங்க. சில பேர் பயப்படுறாங்க, இல்லை அதை பற்றி பேச அசிங்கப்படுறாங்க. இதில் நம்ம வீட்டில் ஒரு நோயாளி இருக்காங்கன்னா அவங்கள பற்றி அசிங்கப்பட்டு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம உடம்புக்கு எப்படி ஃபீவர் வருது, நம்மளுக்கு கை கால் ஃப்ராக்சர் ஆகுது, அது மாதிரி இது பிரெயினும் ஒரு உறுப்பு. அந்த பிரெயினில் வர ஒரு கெமிக்கல் இன்பேலன்ஸ் தான் ஸ்கீசோஃப்ரினியான்ற நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முறையான டேப்லெட்டு, முறையான கவுன்சிலிங், ட்ரீட்மெண்ட், அதுக்கு உண்டான டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த நோயை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு நார்மல் லைஃப்பை நம்மளால் லீட் பண்ணுறதுக்கு சொசைட்டி மூலமாகவும், ஃபேமிலி மூலமாகவும், எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் மூலமாகவும் நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஃபேமிலியும் அதுக்கேற்ற சப்போர்ட்ஸை வாங்கிட்டு அந்த மாதிரி பேஷண்ட்ஸோட லைஃப்பை வந்து பெட்டர் பண்ணுறதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டே நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். ஸ்கீசோஃப்ரினியா அவேர்னஸ் டே 2025 தீம் பார்த்தீங்கன்னா ரீதிங்க் த லேபிள், ரீக்ளைம் த ஸ்டோரி. நம்ம அவங்க மேலே ஒரு லேபிள் போட்டு வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் இவ்வளோ தான், இவங்கள வந்து இதுக்கு மேலே மாற்ற முடியாது, இதுக்கு மேலே இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களை சாகடிக்கவும் முடியாது, வாழ வைக்கவும் முடியாது. இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபேமிலி நம்ம கிட்ட வராங்க. ஸோ அதெல்லாமே கிடையாது. அவங்களுக்கு மனநோயாளின்ற ஒரு முத்திரை கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுக்கணும். இது அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அவங்களாலையும் நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும் வித் மெடிசனோட. இதை விட பெரிய பெரிய நோய்க்கெல்லாமே மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ன்னு சொல்கிறதுக்கே அவங்க மெடிசனோட வந்து லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட மென்டல் ஹெல்த்தில் பிரெயினுக்கு வர ஒரு டிசீஸ் தான் இந்த ஸ்கீசோஃப்ரினியா. இதுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்தால் நம்மள மாதிரி அவங்களும் ஒரு நார்மல் லைஃப்பை கண்டிப்பாக லீட் பண்ண முடியும். அதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸாக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். ஹலோ, நான் டாக்டர் விஜயானந்த், ஜீவரக்ஷை ரீஹாப் சென்டரில் சைக்காட்ரிஸ்டாக இருக்கேன். இந்த வருஷம் ஸ்கிசோஃப்ரினியா டேக்கான தீம் வந்து ரீதிங்க் த லேபிள், ரீக்ளைம் த ஸ்டோரி. அப்படின்னா ஸ்கிசோஃப்ரினியா மனச்சிதைவு நோய் வந்தவங்க எதுவுமே செய்ய முடியாது, அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு நோயாளி, அவங்களால நார்மல் வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லேபிள் பண்ணிவிட்டு நம்ம நம்பிக்கையை இழந்துடுறோம். அது டாக்டர் சைடில் இருந்தும் சரி, குடும்பத்தோட சைடில் இருந்தும் சரி, இது அவ்வளோதான், இப்படி தான் இருக்க போகுது, அன்ப்ரொடக்டிவாக இருக்க போகிறாங்க, அவங்களால நார்மல் வாழ்க்கையை வாழ முடியாது, சம்பாதிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த மாதிரியான ஒரு பார்வையோடு பார்க்குறோம். ஆனால் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒழுங்கான மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களால ஒரு நியர் நார்மல் லைஃப்பை வாழ முடியும். அப்போது அவங்கள வந்து டயக்னோசிஸ், நோய் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்காம அவங்களோட தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி சவால்கள் இருக்குது, அதை மீறி அவங்களால எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்பட முடியுங்கிறத நம்ம பார்த்தோன்னா ஸ்கிசோஃப்ரினியா பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஒரு நியர் நார்மல் லைஃப் வாழ முடியும். இப்போ ஸ்கிசோஃப்ரினியா அல்லது மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரி நோய், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே பண்ணுறோங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அதில் வந்து சில சிம்டம்ஸ் இருக்குது, அதை வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அப்போ வந்து இதை 2 வகையாக மேனேஜ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்பேஷண்ட்டாக பண்ணலாம், இல்லை அவுட் பேஷண்ட்டாக பண்ணலாம். இன்பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ பேஷண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க, கோவப்படுறாங்க, பொருட்களை போட்டு உடைக்கிறாங்க, இல்லை வந்து மாத்திரை போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வீட்டில் வச்சு அவங்கள மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் அட்மிஷன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சில சமயம் அவங்க சம்மதத்தோடு அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், சில சமயம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து மற்றவங்களோட உதவியோடு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அட்மிட் ஆன அப்புறம் என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு உண்மையாகவே இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குதா, இது என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஒன்ஸ் ஸ்கிசோஃப்ரினியா அல்லது மனச்சிதைவு நோய் அப்படின்னு கண்டுபிடிச்ச அப்புறம் அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், எந்த மாத்திரைகள் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். சில சமயம் இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்க வேண்டியிருக்கும், சில சமயம் டேப்லெட்ஸாக கொடுக்க வேண்டியிருக்கும், சில சமயம் சிரப் ஃபார்மில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ மாத்திரைகள் ஒரு பக்கம், அது வந்து இந்த அக்ரெஷன், ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்போம். இது இல்லாமல் ஃபேமிலி தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் கொடுப்போம். அதாவது
குடும்பத்துக்கு புரிய வைக்கணும் இவருக்கு என்ன மாதிரி நோய் இருக்குது, என்ன மாதிரி நடந்துக்கணும், மாத்திரைகள் வந்து கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத குடும்பத்துக்கு புரிய வைக்கணும். பேஷண்ட்டுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை என்ன, உங்களுக்கு இருக்கிற நோய் என்ன, இதுக்கு வந்து என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டு, இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள்ங்கிறத புரிய வைப்போம். ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணி தரும். இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு படுக்கணும், உணவு வந்து கரெக்டான முறையில் சாப்பிடணும், கூட வந்து ஏதாவது உடல் உபாதைகள், சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் போகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு, அமைதி ஆகிட்டாங்க, சொல்கிற பேச்சை கேட்குறாங்க, மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு நோய் இருக்குங்கிற புரிதல் வந்துருச்சுங்கிறதுக்கப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரெகுலராக ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 3 வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க ரெகுலராக வரும்போது அவங்க ஒழுங்காக டேப்லெட்ஸ் போடுறாங்களா, வீட்டில் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, முக்கியமாக சோஷியல் ஆக்குபேஷனல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உறவுகள் எந்த வகையில் நல்லா இருக்குது, தொழில் எந்த வகையில் நல்லா இருக்குது, இதை பார்க்கணும். ஒழுங்காக வேலைக்கு போகிறாங்களா, படிக்கிறவங்கன்னா படிக்கிறாங்களா, ஒழுங்காக மற்றவங்க கூட எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த விஷயங்களை வந்து நம்ம அசஸ் பண்ணுவோம். நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம மாத்திரைகள் வந்து எந்த அளவுக்கு மினிமமாக குறைக்க முடியுமோ, மினிமம் எஃபெக்டிவ் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ குறைஞ்ச டோஸில் எந்த அளவுக்கு நல்லா சிம்டம்ஸ் குறையுதுங்கிறத பார்ப்போம். சில பேஷண்ட்ஸுக்கு வந்து மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், எடுத்துக்க ஒத்துழைக்காத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு லாங் ஆக்டிங் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு 15 நாளைக்கோ 1 மாதத்துக்கோ கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை ஒரு நாளில் கொடுத்துட்டோம் அப்படின்னா 15 நாளைக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யும், இல்லை 1 மாதத்துக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யும். அப்போது மருந்து மாத்திரைகள் டெய்லி கொடுத்து போராட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியும், அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை செட் ஆகும், இதை வந்து நம்ம அவங்களுக்கு புரிய வைப்போம். ஸோ அட்மிஷன்ங்கிறது வந்து ஸ்கிசோஃப்ரெனியாவில் ஒரு முக்கியமான பார்ட். இன்பேஷண்ட்டாக முக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஒன்ஸ் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆன அப்புறம் அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது.